ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிகலை யூடியூப். டேஸ்ட்டான சூப்பரான கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சுருக்கோம். இப்போ குடம்புளி வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். இது மசாலா வந்து என்னென்ன அரைச்சாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை இப்போ சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம் அரை கிலோ, இப்போ சோம்பு, பூண்டு, சின்ன சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் எத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் வேணும்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாமா தேங்காய் எல்லாமே செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்து போட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி குடம்புளி ஊற வச்சுருக்காங்க. ஊற வச்சு நல்லா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த புளியை எடுத்து நல்லா புளிஞ்சு அப்புறம் எடுத்து நம்ம பெரிய வெங்காயம் 2 தக்காளி எல்லாம் போட்டு கடுகு தாளித்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்ச மசாலையை ஊற்றி புளி கரைச்சி வச்ச ஊற வச்ச புளியை போட்டு உப்பு போட்டு நல்லா குழம்பு கொதிக்க வச்சிடுறது. வேண்டுற அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளவோ இது வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் மீன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் அப்படியே அதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறம் இறக்கி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மசாலா அரைச்சதுக்கப்புறம் எப்படி வணக்கணுமோ அதெல்லாம் போயிட்டுருக்கு. வீடியோஸ் ஓடிட்டே தான் இருக்குது பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் மீனை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அத்தை கேரளா தான், ஸோ சூப்பராகவே மீன் குழம்பு வைப்பாங்க.